வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த கரனுக்கு, நிறைய வெற்றி படங்கள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்த கரனுக்கு இந்த கதை தேர்வு, இயக்குனர் தேர்வு, தயாரிப்பாளர் தேர்வு இதுல எல்லாம் நிறைய வந்து பின்னடைவுகள் இருந்ததுனால கரனுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. நீங்க சினிமாவை நேசிச்சு வந்தாலும் சினிமா உங்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து, உயரத்தை கொடுத்து, உச்சத்தை கொடுத்து, புகழை கொடுத்து, பேரை கொடுத்து, எல்லாம் கொடுத்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தக்க வச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. பிரபலமா இருப்பாங்க, ஆனா காணா போயிடுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. கரண் வந்து ஆன்டியால் அழிந்தாரோ இல்லையோ, கரண் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ. ஃபீல்ட் அவுட் ஆகி வந்து கரண் வந்து ஃபீல்டை விட்டு போகல. ஒரு சில நடிகர்களுக்கு அவங்க மார்க்கெட் வந்து போயிடும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ரசிகர்கள் பார்க்குறதுல ஒரு சலுப்பு வந்துடும். அதனால் என்னென்னா அடுத்தடுத்து படங்கள் இல்லாமல் அப்படியே மெதுவாக நகர்ந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து தேடி போயிடுவாங்க. இன்றைக்கும் கரண் வந்து மறுபடியும் ஒரு வில்லன் கேரக்டரில் நடிக்க வந்தார்னா கலர் கண்ணாடி யூஎஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக திருப்பி ஒருத்தர் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக் வந்து போகுது. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்டர் கரண். அவரை பற்றியும் அண்ட் வந்து அவரோட சினிமா ஜேர்னி பற்றியும் நம்மள்ட்ட வந்து விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு உங்களோட பேசுகிறப்ப எப்போவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆல்வேஸ் ஒரு பிரதர் பாண்டிங்கோடு இருக்கும். ஸோ வியூவர்ஸுக்கும் அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கரண் சார், கரண் பேர் கேட்குறப்பே இந்த 90s கிட்டுக்கெலாம் வந்து ஃபேவரட்டான ஒரு வில்லன், ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின், கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இவர் தான்ப்பா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்றைக்கி அவர் பெருசாக வந்து இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவாக இல்லை. பட் இருந்தாலும் கரண் சார் அப்படின்னோடனே ஸோ அவரோட லைஃப் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. கரண் யாராலையுமே வந்து மறக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட 2016 உச்சத்தில் சிவான்னு ஒரு படம் வந்துச்சு கரண் நடிச்சு. அதுக்கப்புறம் 2026 இருக்கும். 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் கரண் இல்லை. கரனை பற்றி ஒரு சில பேச்சு எதுவுமே கிடையாது. கரண் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, எந்த செய்தியுமே யாருக்குமே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கரண் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட் ஆரம்பிக்கிறார். குழந்தை நட்சத்திரமாக தான் வந்து கரண் வந்து அவர் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிறைய படங்கள், மாஸ்டர் ரகு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து மாஸ்டர் ரகுனா ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய படங்கள், எக்கச்சக்கமான மலையாள படங்களில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா துருன்னு நடிப்பார். சில சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபி அஞ்சு, பேபி மீனா, அப்புறம் கமலஹாசன் வந்து களத்தூர் கண்ணம்மாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. சிலம்பரசன் வந்து நிறைய படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் இப்போ நடிக்கிறார்ல, நம்ம இதில் மாஸ்டர்லாம் நடித்தார்ல, விஜய் நடித்த மாஸ்டர், அந்த மகேந்திரன், இப்படி நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட்டு. அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே தெரியும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஹீரோவாக வருவார், நல்ல ஹீரோயினாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க ஹீரோயினாவோ ஹீரோவோ அடுத்தடுத்து அவங்க வளர்ந்து வர காலகட்டத்தில் வர முடியாமல் போயிடுவாங்க. அப்படியே சைல்டு ஆர்டிஸ்ட்டில் பாப்புலராக இருக்கவங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. நிறைய பேரை நம்ம அந்த மாதிரி உதாரணம் சொல்லலாம். சைல்டு ஆர்டிஸ்ட் பெருசாக வராதவங்க, அஞ்சுலேருந்து, மாஸ்டர் மகேந்திரன்லேருந்து, மாஸ்டர் சேகர்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிரமாதமாக பிரபலமாக வந்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி வந்திருக்கிறாங்க, மீனா வந்திருக்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கரணும் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் இருந்தவர். அப்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடிப்பார். அவருடைய அவர் துருன்னு இருப்பார். ஒரு மாதிரி கண், மொழி, அவர் சிகப்பு கலரு, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாமிங்காக இருப்பார், ஒரு மாதிரி குட் லுக்கிங்காக இருப்பார். அப்புறம் நிறைய படங்கள் நடித்த கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அண்ணாமலையில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரஜினி படத்தில் அதை பெருசாக ஒரு ஓரளவுக்கு மெச்சூர்டாக ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். சின்ன கேரக்டர் தான், ஆனால் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் பார்த்துட்டு உடனே கரனை கூப்பிட்டு கரனை வந்து புக் பண்ணுறார். நம்மவர்னு ஒரு படம், அது ஒரு காலேஜ் சப்ஜெக்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா துருன்னு ஒரு வில்லனிக்கான ஒரு சின்ன பையன் வேணும், யங்காகவும் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும், நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணணும், துருன்னு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்போது கரனை வந்து கமலஹாசன் சூஸ் பண்ணுறார். கமலஹாசனுடைய படத்தில் ஒருத்தர் வில்லனாக நடிக்க வைக்கிறார். கிட்டத்தட்ட அது வில்லன் கதாபாத்திரம் தான். வில்லனாக நடிக்க வைக்கிறார், ஒரு ஆன்டி ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்கிறார் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிக்காமல் யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டார். அவருடைய அனுபவத்தில் கரண் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் வந்து கரண் வந்து பெரிய நடிகராக வருவார்னு கமலஹாசனே பாராட்டினார். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு படத்தில் நடிக்கிறார் கரண். ஸோ அடுத்தடுத்து கரனுக்கு நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் வருது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஆன்டி ஹீரோவை நடிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் பண்ணுற கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிப்பார். பலவிதமான டைமென்ஷனில் ஒரு சிலரால் தான் நடிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணெதிரையில் தோன்றினால்னு ஒரு படம், பிரசாந்த் அண்டு கரண் நடிச்சிருப்பாங்க.
அது வந்து ஆன்டி ஹீரோவே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் உள்ள ஒரு ஒரு கதை. அத அருமையா வந்து கரண் பண்ணியிருப்பாரு. அது அவருடைய பைக் ஓட்டிட்டு வர ஸ்டைல்லேருந்து, அந்த ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகுறதுலேருந்து, அது எப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு டீனேஜ் குரூப்ல இருக்கிற அந்த காலகட்டத்தில பிரசாந்த் எல்லாமே அப்ப யங்கா தானே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில பல பேருக்கு வந்து கரண் வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. நல்ல சூட் ஆவாரு, நல்ல மேட்ச் ஆவாரு. அவரு குடுக்குற கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு. கரண் மேல சில விமர்சனங்கள் இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு. கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும் அவரோட ஆக்டிங்ன்னு. கிடையாது. அவரு அந்த அந்த ஆக்டிங்க்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது தேவைப்பட்டது. சில பேருக்கு சில ஸ்டைல் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்டிங் பண்ற மாரி இருக்கும். அதுதான் அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஷட்டில்டா நடிக்கிற மாரி இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நடிக்கிறதே தெரியாத மாரி இருக்கும். நீங்க ரகுவரன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய படங்கள்ல பாருங்களேன், அவர் நடிச்சாரா, நடிக்கலையான்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி வந்து முகத்திலேயே வந்து பாவனைகளை வந்து கொண்டுட்டு வந்துருவாரு ரகுவரன்லாம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் வந்து கரண் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப நெறைய படங்கள் அஜித்தோட, விஜயோட, ஏன் நம்ம காதல் கோட்டை, காதல் மன்னன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, லவ் டுடே, இப்படி நெறையா மின்சார கண்ணா, இப்படி அஜித், விஜயோட நெறைய படங்கள் பண்ணாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் விஜயும் சேர்ந்து பண்ண நேருக்கு நேர்ல வந்து நடிச்சாரு. கண்ணெதிரே தோன்றினான். நான் சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து கரணுடைய படங்கள்லயே நல்ல ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது பிரசாந்தோட நடிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்லாமலே, பூவெல்லாம் கேட்டுப்பார், இப்படி வெரைட்டி படங்கள். நல்ல நான் சொல்ற படங்கள்லாம் பாருங்களேன், எல்லாமே ஹிட் படம், எல்லாமே சக்சஸ் படம், எல்லாமே பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய டைரக்டர்களுடைய படங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து கரண் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ கரண் அப்படின்னாலே அவருடைய முத்திரை அப்படிங்கிறது தமிழ் சினிமால தனி தான். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் மாரியும் நடிக்க மாட்டார். நீங்க எப்பவுமே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பிரபலமா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, இமிட்டேட் பண்ணி நடிக்கக்கூடாது. அவர மாரி நடிக்கிறாரே, அவர மாரி இருக்காரே, இவர மாரி நடிக்கிறாரே, இவர மாரி இருக்காரேன்னு பேச்சு வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான தனித்திறமைய நீங்க வந்து திரையில காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். அந்த வகையில தான் கரண் வந்து நெறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். எக்கச்சக்கமான படங்கள், நூத்துக்கணக்கான படங்கள் நடிச்சிருக்காரு. பர்ட்டிகுலரா தமிழ் ரசிகர்கள்ட்ட கரணுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. வில்லன் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மாரி முரடா, ரக்கடா அப்படின்னு தான் கிடையாது. ஆனா கரண் வந்து ரக்கடாவும் நடிப்பாரு, சாஃப்ட்டாவும் நடிப்பாரு. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 3 படங்கள்ல நடிச்சிருந்தார். காலையில ஒரு படம், மத்தியானம் ஒரு படம், நைட் ஒரு படம்லாம் கரண் நடிச்சாரு. அப்படிலாம் கரண் வந்து பிஸியா இருந்தாரு. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். எங்கப்பா கரண் இன்னும் காணலையே! கரண் எங்கப்பா? அப்படின்னு இன்னைக்கு கூட வந்து எப்பயாவது வந்து தனிமையா இருக்கும்போது கரண பத்தி யோசிப்பாங்க தமிழ் ரசிகர்கள். அந்த மாரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் கரண். கரண் அப்படின்னோனே எனக்கே இந்த டிவியில பார்த்தோன்னே, அப்பா இப்படி ஒரு நடிகரா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இப்படி ஒரு கேரக்டர் குடுக்கக்கூடிய நடிகரா? அப்படின்னா, அந்த அளவு அவர் ஸ்கேலோட பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆனா, இவருடைய டவுன்ஃபால்னு ஒண்ணு இருக்குல்ல சார். ஏன்னா எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில ஒரு அப் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும் அப்படின்னு இருக்கும். சில பேர் அந்த டவுன்ஃபால்லேருந்து மீண்டு வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. பட் இவர் எதனால இவர் வந்து அந்த கேரக்டர் ரோல்ஸ்லாம் மிஸ் பண்ணாரு அப்படின்னு இருக்குல்ல சார். ஏன்? இல்ல இவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே உள்ள ஆசை தான். யாரா இருந்தாலும் சினிமாக்கு வரவங்க எல்லாருக்குமே எப்படின்னா, வில்லனா வரவங்களோ, காமெடியா வரவங்களோ யாரா இருந்தாலும் சரி, ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அது காமெடியர்கள் நெறைய பேர் காமெடியர்கள். ஏன் வடிவேலுலேருந்து, யோகி பாபுலேருந்து, சூரிலேருந்து பல பேர், சந்தானத்துலேருந்து பல பேர் ஹீரோவா நடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, கரண் அவர் நல்ல ஆர்டிஸ்ட். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, வெரி குட் லுக்கிங். பார்க்கறதுக்கு எல்லாரும் புடிக்கிற மாரி இருப்பாரு. சார்மிங்கா வந்து நடிப்பாரு. ரொம்ப அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அழகா வந்து ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணுவார் மக்கள்ட்ட. அந்த மாரி ஒரு நடிகர். அவருக்கும் வந்து ஹீரோவா நடிக்கணும்னு ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். இருக்காம இருக்காது. அது சந்தேகமே கிடையாது. அதுவும் சின்ன வயசு தான். பெரிய வயசெல்லாம் கிடையாது. அப்படின்னும்போது அவரு இப்ப ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறார். கொக்கின்னு ஒரு படத்துல வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படம் நல்லா பேசப்பட்ட படமா மாறுது. கரணுடைய கேரியர்ல கொக்கிங்கிற படம், அது முதல் படம் ஹீரோவா நடிச்ச படமே பார்த்தீங்கன்னா, நல்ல பேரையும், புகழையும் வந்து கரணுக்கு தேடி குடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25 படங்கள் டஜன் கணக்குல வந்து கரண் வந்து அடுத்தடுத்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வகையில கந்தான்னு ஒரு படம், தம்பி வெட்டோத்தி சுந்தரம் அப்படின்னு ஒரு படம். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, கரண் நல்ல பேர குடுத்துச்சு. ரொம்ப நல்ல பேர குடுத்துச்சு. தமிழ் சினிமால வந்து கரண் வந்து ஒரு நல்ல ஹீரோவா வருவாரு. அவர வச்சு படம் எடுக்கலாம். அவர வச்சு படம் எடுத்தா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு 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 அளவுக்கு வந்து கரண் மார்க்கெட்ல பிரபலமா இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கரண் படம் அப்படின்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தியேட்டருக்கு வந்துருவாங்க. ஈஸியா வந்து ஆடியன்ஸ வந்து தியேட்டருக்கு வர வைக்கக்கூடிய வந்து பவரும் வந்து கரணுக்கு இருந்துச்சு. அந்த மாரி காத்தவராயன்னு ஒரு படம் அடுத்து. அது ஹீரோ தான். அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, வடிவேலு, கரண்
கரண் வந்து ரொம்ப பிரமாதமாக காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த படத்தில் காமெடி பெரிய ஹைலைட். அது வந்து பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் கருப்புசாமி குத்தகைக்காரன் ஒரு படம் நடிச்சாரு. நிறைய படங்கள் கரண் வந்து அற்புதமான படங்கள் நடிச்சார். நல்ல நல்ல படங்கள் நடிச்சாரு. அப்புறம் யாரா இருந்தாலும் என்னன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கதை தேர்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் தேர்வு, தயாரிப்பாளர் தேர்வு இதுலலாம் கொஞ்சம் வந்து சரியில்லாம ஒரு சூழல் உருவாச்சு. தேர்வு சரியில்லாம சூழல் உருவாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே என்னன்னா ஃபெயிலியர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த கரணுக்கு, நெறைய வெற்றி படங்கள் வந்து தொடர்ந்து குடுத்துட்டு இருந்த கரணுக்கு, இந்த கதை தேர்வு, இயக்குனர் தேர்வு, தயாரிப்பாளர் தேர்வு இதுலலாம் நெறைய வந்து பின்னடைவுகள் இருந்ததுனால, அவருடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சுச்சு. கடைசியா நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த உச்சத்தில சிவாங்கிற படம் வந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கரனே காணோம். அதான் அவருடைய சரிவுக்கு காரணம், அவர் நல்ல நடிகர். நல்ல நல்ல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. கேரக்டர் ஆர்டிஸ்ட். கரண்லாம் எப்படின்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஹீரோ அப்படிங்கிறதை விட ஹீரோவா நடிச்சாரு. வெற்றி அடைஞ்சது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், வில்லன் மெட்டீரியல், ஆன்டி ஹீரோ அந்த மாரி கேரக்டர்லாம் அவர் குடுத்தீங்கன்னா, அடிச்சு தூக்கிட்டு போவாரு. ஸோ ஹீரோவா நடிக்க போம்போது ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு. எல்லா கதையும் வந்து நீங்க ஜெயிச்சிற முடியாது. நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாவோ, வில்லனாவோ நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு படம் ஓடலைன்னா கூட உங்களுக்கு பெருசா பாதிக்காது. ஆனா ஹீரோவா நீங்க நடிச்சு அடுத்தடுத்து படங்கள் சரிஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மார்க்கெட்ட வந்து பாதிக்கும். அப்படித்தான் கரணுடைய மார்க்கெட் வந்து சரிஞ்சுச்சு. கண்டிப்பா சார். அண்ட் வந்து சேம் டைம்ல எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருந்துச்சு சார். நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தப்போ, அவர் வந்து யங்கர் ஸ்டேஜ்லயே வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து வந்தார். அத நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் வந்து ஹீரோவா வந்து டிராவல் ஆகுறாரு. அஞ்சலியோட ஓப்பனிங் கிடைக்குது. கொக்கி படத்துல வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் தம்பி வெட்டத்தி சுந்தரம் ஆகட்டும், இது கருப்பசாமி குத்தேகார்லாம் வடிவேல் சாரோட காமெடி பீக்ல ஏறும். அப்படி வந்து ஒரு பெரிய ஹீரோ முன்னாடி நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணி சின்ன பிள்ளையில பேஷனேட்டா இருக்கிற ஒரு ஆளு, திடீர்னு சினிமாலேருந்து 2016க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா காணோம். அப்படிங்கிறது என்ன விதமான மனநிலைமையில அவர் போயிருப்பாருன்னு ஒண்ணு கேட்குறாங்க சார். இல்ல நான் விசாரிச்ச வகையில பார்த்தீங்கன்னா, கரண் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயி போகல. நீங்க அப்பாஸ்ன்னு ஒரு நடிகர் இருந்தாரு. நம்ம இங்க அத உதாரணமா சொல்லலாம். அப்பாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வந்தப்ப பெரிய வரவேற்பு இருந்தது. நெறைய படங்கள் அப்பாஸ்க்கு வந்து புக் ஆச்சு. கிட்டத்தட்ட 25, 26 படங்கள் அப்பாஸ்க்கு புக் ஆச்சு. ஒரு படம் அந்த காதல் தேசம் ஓடுனதுக்கப்புறம், அடுத்தடுத்து நெறைய படங்கள் அப்பாஸ் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பல படங்கள் தோல்வி படங்களா முடியுது. அதுக்கப்புறம் குடுத்த அட்வான்ஸ்க்கு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் திருப்பி வரல. அதோட அப்பாஸோடைய மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெறைய சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிச்சாரு. ரஜினி படத்துல, கமல் படத்துல, பம்மல் கே சம்பந்தம் அது இதுன்னு சொல்லி நெறைய படங்கள் நடிச்சாரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அப்பாஸால வந்து பெருசா அவருடைய மார்க்கெட்ட தக்க வச்சுக்க முடியல. அப்பாஸ் கிட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம கரண பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க ஏன் அப்பாஸ பத்தி பேசுறோம் அப்படின்னா, சொன்னா தான் ஈஸியா புரியும். அப்பாஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கேரக்டர்ஸ் நல்ல நல்ல கேரக்டர்ஸ அவரால ஷோல்டர் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. பெருசா நடிப்பு திறமைய வந்து வெளிக்கொண்டு வர முடியல. ஒரு அமுல் பேபி மாரி தான் அப்பாஸ் இருப்பாரு. பட் கரண பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கேரக்டர் குடுத்தீங்கனாலும் நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு. எக்ஸலென்ட்டா பண்ணுவாரு. ஒரு கேரக்டர் இதான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அத அப்படியே உள்வாங்கிக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பிரமாதமா பண்ணுவாரு. அதாவது வந்து ஃபைட்னா ஆக்ஷன் இருக்கும், ஆக்ரோஷம் இருக்கும். அதே மாரி லவ்னா அதுல வந்து அன்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்னா அதில வந்து ஒரு பாண்டிங் இருக்கும். இந்த மாரி ஒரு கேரக்டருக்குள்ள ஃபிக்ஸ் ஆனார்னா, அந்த கேரக்டரா வந்து கரண் வந்து மாறுவாரு. அத வந்து மக்களும் விரும்புனாங்க. இது இது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு பிடிக்கணும். ஒரு நடிகன் அது வந்து பெருசா வந்து மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, அந்த மக்களோட அந்த நடிகன் போய் கனெக்ட் ஆகணும். அந்த கனெக்டிவிட்டி வந்து உருவாகணும். அந்த பாண்டிங் வந்து கரனோட மக்களுக்கு உருவாச்சு. பேஷனா தான் வந்தார். நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படங்கள்ல நடிச்சு, கஷ்டப்பட்டு கரண பத்திலாம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், சைல்டு ஆர்டிஸ்ட்டா இருக்கும்போது, ரூ. 500க்குலாம் ஒரு நாளைக்கு நடிச்சிருக்காரு. வெறும் ரூ. 500 தான் சம்பளம் குடுப்பாங்க. ரூ. 200 தான் சம்பளம் குடுப்பாங்க. சாப்பாடு தான் போடுவாங்க. ஆனாலும் பரவால்ல நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதாவது ஒரு டீனேஜ்ல வரம்போது, அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எப்படியாவது முன்னுக்கு வந்துரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல, ஒரு வைராக்கியத்துல வந்து முன்னோக்கி வந்தவர் தான் கரண். ஸோ அந்த காலகட்டத்தில கரணுக்கு குடுக்கப்பட்ட சம்பளங்கள் பெருசு கிடையாது. பல செக்கு இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காருன்னா, ஒரு 25, 30 செக் வந்து அவருக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. கடைசியா ஒரு பேமெண்ட் குடுப்பாங்க. அந்த பேமெண்ட்ட வந்து புரொடியூசர் வந்து பவுன்ஸ் பண்ணிருவாங்க. கரண் அத பெருசா கேட்க மாட்டாரு. பெருசா ஆட்டிட்யூட் காட்ட மாட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்ட்டா வருவாரு. நேரத்துக்கு வருவாரு. கரெக்ட்டா நடிப்பாரு. டைரக்டர் என்ன சொல்றாரோ அத நடிப்பாரு. சாப்பாடு விஷயத்துல தொந்தரவு பண்ண மாட்டாரு. பத்திரிக்கையாளர்களோட வந்து ரொம்ப நெருங்கி பழகுனார். பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பல பத்திரிகை நண்பர்கள் வந்து கரனோட நல்ல நட்புறவுல இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் நட்புறவுல இருந்துக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு
இன்னைக்கு நீங்கள் பல மூத்த பத்திரிகையாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரனை பற்றி யாருமே தவறாகவே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துட்டையும் அன்பாகவும் நல்லாவும் பழகக்கூடிய ஒருத்தர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சினிமாவை நேசித்து வந்தாலும் சினிமா உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து, உயரத்தை கொடுத்து, உச்சத்தை கொடுத்து, புகழை கொடுத்து, பேரை கொடுத்து, எல்லாம் கொடுத்தாலும் அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை தக்க வச்சுக்கணும். அதை தக்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரில. அங்கே தான் கரனுக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. அவர் வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷம் கூட சொல்லலாம், ஒரு இயக்குனர் ஒரு பிரபலமான ஒரு படத்துக்கு வந்து கரனை போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு நம்பரை தேடி, இப்போ அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னே தெரில. அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டாரு கரன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் வந்து அவர் செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. பலவிதமான தகவல்கள். காரணம் என்னென்னா, கரண் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரில, கரனோட செல்ஃபோன் யார்கிட்டையும் இல்லை, கரனை ரீச் பண்ண முடியல. ஸோ அப்படி எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் ஒரு பிரபலமான படத்துக்கு கரணை வில்லனா போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. சார் நீங்கள் இந்த படத்தில் வில்லனா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப கரண் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயமும் சில நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, நான் நடித்தா இனிமேல் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இன்னொரு தகவலும் இருக்குது. ராஜேஷ்குமார்னு இருக்கார் இல்லையா, க்ரைம் நாவல் எழுதுவார் அவர் நிறையா. அவர்கிட்ட ஒரு தடவை கரண் வந்து ஃபோன் பண்ணி எங்கேருந்தோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, சார் எனக்கு வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒரு கதை வேணும், நான் நடிக்கிற மாதிரி, ஹீரோவாக நடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன், நான் நடிக்க போகிறேன், நானே சொந்தமாக படத்தை தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜேஷ்குமார் இயக்குனர்கிட்ட கரண் பேசி ஒரு கதை கேட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. நடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கரனுக்கு இன்னைக்கும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டுன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அந்த மார்க்கெட்டை தக்க வைக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு உதாரணமாக இந்த இடத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா, வடிவேலுவோட ஒரு காமெடியன் வேணுமா, பிரமாதமான காமெடி அடித்து பிரமாதமாக பாடி லாங்குவேஜ்லேயே ஸ்கோர் பண்ணிட்டு போகிற ஒரு காமெடியன். எவ்வளோ மீம்ஸு வடிவேலு இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட மீம்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வடிவேலோட தாக்கம். அந்தளவுக்கு ஒரு காமெடி நடிகனா வடிவேல் நம்ம சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அவர் அரசியலுக்கு போய் பிரச்சாரங்கள் பண்ணி அவர் செய்த சில தவறுகளால் என்ன ஆகி போச்சுன்னா அந்த மார்க்கெட்டை விட்டாரா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 2026 15 வருஷமாக வடிவேலுங்கிற கேரக்டர் சினிமாவில் அந்த அவ்வளோ வந்து உச்சத்தில் இல்லை. பெருசாக அவர் ஒரு காமெடி நடிகனா இல்லை. அவருடைய மார்க்கெட்டை மறுபடியும் பிடிக்கணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. கேங்கஸ் நடித்தார், நாய்சேகர் நடித்தார், இன்னும் சில படங்கள்லாம் நடித்து பார்த்தார். ஆனால் யாருமே அதை ஏற்றுக்கல. அதான் விட்ட மார்க்கெட்டை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பல பேருக்கு அமையாது. அந்த வகையில் நம்ம வடிவேலு சொல்கிறோம். வடிவேலு இல்லாத இந்த சூழலில் வடிவேலுவை மிஞ்சின ஒரு காமெடியனா, வடிவேலுவை மிஞ்சின ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தராக யோகி பாபு இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. ஆனால் நிறைய விமர்சனங்கள் இருக்குது யோகி பாபு மேலே. யோகி பாபு நடிக்கிறதுலாம் காமெடியே கிடையாது, நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம். ஏன்னா நம்ம ரசிகராக தான் பேசுகிறோம். யோகி பாபுவோடைய நடிப்பில் வந்து நம்ம பெருசாக சிரிப்பே வரதில்லை. இப்படி பலவிதமான விமர்சனங்கள் யோகி பாபு மேலே இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் வடிவேலுவை மிஞ்சக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டி இன்னைக்கு, வடிவேலுவை மிஞ்சக்கூடிய ஒரு சம்பளம் இன்னைக்கு, மார்க்கெட் இன்னைக்கு யோகி பாபுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க? அதான் கரண்ட்டில் ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். கரண் ஏன் அந்த அந்த மார்க்கெட்டு அவருக்கு ஒன்று கிடச்சிது, அதை ஏன் விட்டார், எதனால் விட்டார், ஏன் அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சினிமா விட்டே விலகிறதுங்கிறது, அது என்ன முடிவு, என்ன காரணம்? பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கும்போதே சினிமா விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அசின் அவங்க பீக்கில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நதியா வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிதான் ஒரு நடிகர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தாங்க. ஆனால் குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் என்னோட குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு டைம் பத்தாது, எனக்கு நடிப்பு வேண்டாம், எனக்கு குழந்தையா நடிப்பா சினிமாவா அப்படின் போது எனக்கு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இப்படி இது நடக்கும், பல நேரங்களில் நடக்கும். ஸோ அப்படி தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இருந்ததா கரனுக்கு சினிமா விட்டு விலகிறதுக்கு, இனிமேல் சினிமாவே வேண்டாம் அப்படின்னு? ஏன்னா 10 வருஷமாக நடிக்கலைன்னா சினிமாவே வேண்டாம் அப்படின்னு விலகி நிற்கிறாருன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி ஒரு முடிவை வந்து நேசித்து வந்தார். அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னுக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை நடித்து வில்லனாக நடித்து இன்றைக்கி வந்து ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஏன் சினிமா விட்டு விலகினார் அப்படின்னு நமக்கு தெரில. அதாவது வேறு ஏதாவது பர்சனல் ரீசன்ஸாக கூட இருக்கலாம். இதுதான். கண்டிப்பாக சார். ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறப்போ சார், ஒரு சிலரோட ஷாக்கிங்கான கருத்துக்கள்லாம் வந்தது. நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளே பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம், அப்படிலாம் இல்லை. என்னன்னா, ஆன்டியால் அறிந்த கரண் அப்படின்னு ஒரு டைட்டில் போடுறாங்க. அது ரொம்ப அவரோட நடிப்பு வாழ்க்கைக்கே கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத, இல்லை ஏதோ ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய டைட்டிலாக அது வந்து என் கண்ணுக்கு பட்டுச்சு. சேம் டைமில் அவர் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு போயிட்டாரு. கோடம்பாக்கத்தில் ஆனால் வீடு இருக்குது, ஆனால் வருவார், ஃபோனில் பேசுவார் அப்படின்னு ஒரு மித்து மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். அது உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இருக்கா இல்லையான்றதுலாம் தெரியல. ஸோ அதுக்கு பின்னணி என்ன சார் அப்படின்றதுக்கு? இல்லை, கரண் வந்து ஆன்டியால் அழிந்தாரான்னு எனக்கு தெரில.
ஒரு லேடி வந்து கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருந்தாங்க. கால் ஷீட்லாம் ஒரு காலத்தில் பார்த்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியான செய்திகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள்லாம் தொடர்ந்து கரனை பற்றி அப்படி ஒரு பதிவுகள் வந்துட்டு தான் இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மை நம்ம தெரியாமல் பேசக்கூடாது, அது சரியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம், அதாவது வந்து கரண் வந்து ஆன்டியால் அழிந்தாரோ இல்லையோ, கரண் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ, அதை நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிரபலமா இருப்பாங்க. ஆனா காணா போயிருவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. என்ன பண்றாங்கன்னே தெரியாது. ஸோ ரசிகர்கள் எப்படின்னா, அவங்கள தேடுவாங்க. இவங்க இப்படிலாம் பிரபலமா இருந்தாங்களே, இவ்வளோ கொடி கட்டி பறந்தாங்களே சினிமால. இவங்க ஏன் இப்போ வந்து சினிமாலே இல்ல? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஆச்சு. எங்க போனாங்க? எங்க இருக்காங்க? அவங்கள அவங்கள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து கர்ண பத்தி நெறைய செய்திகள் வருது. அவர் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு, பொண்ணு வீட்ல இருக்காரு, பொண்ணு திருமணம் பண்ணி குடுத்துட்டாரு, பொண்ணு வீட்ல தான் இருக்காரு. அது பக்கம் வந்து நான் சொன்னேன் முதல்லயே சொல்லிட்டேன். திருத்தணியில இருக்காரு, கூடுவாஞ்சேரியில இருக்காரு, கும்மிடிப்பூண்டியில இருக்காரு. ஆளுக்கு ஒண்ணு. நெனச்சதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே! அவர் எங்க இருக்காருன்னு உண்மையாலுமே யாருக்கும் தெரியாது. அதான் உண்ம. ஒரு வீடு வந்து வளசரவாக்கத்துல வந்து கரனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது வித்துட்டாருன்னு ஒரு செய்தி இருக்கு. இல்ல இன்னும் வந்து கரண் தான் அத வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஸோ பலவிதமான செய்திகள் பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களா வந்து கரண் சினிமா துறையில இல்ல. இப்போ ஒரு அப்பாஸே எடுத்துக்கங்களேன். ரொம்ப நாளா வந்து சினிமா துறையிலேருந்து விலகி நியூசிலாந்துல போய் மெக்கானிக்காலாம் வேலை பார்த்ததா சொல்றாங்க. தப்பு கிடையாது. வேலை பார்த்தா ஒரு தப்பும் கிடையாது. உழைச்சு தானே சம்பாரிக்கிறாரு. ஸோ அவர பத்தின சில செய்திகள் வந்து சமீபத்தில அப்பாஸே சில பேட்டிலாம் குடுத்தாரு. அப்பாஸே மீடியாக்கு முன்னாடி வந்தாரு. ஸோ 1, 2 படங்கள் இப்ப சமீபத்தில நடிச்சாரு. அப்படிங்கும்போது அப்பாஸ் எங்க இருக்காரு, என்ன பண்றாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப நெப்போலியனே எடுத்துக்கங்களேன். நெப்போலியன் வந்து ஒரு தமிழ் சினிமால ஒரு வில்லனா அறிமுகமாகி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அப்புறம் ஒரு ஹீரோ, பிரபலமான ஒரு நடிகரா இருந்தாரு. ஒரு மத்திய இணை அமைச்சரா இருந்தாரு. ஸோ மிகப்பெரிய முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனுடைய உடல்நிலை கருதி அமெரிக்காலயே டோட்டலா போய் செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் ஆனாலும் நெப்போலியன பற்றிய செய்திகள் வந்துகிட்டே இருக்குல்ல. சமீபத்தில ஒரு படத்தில கார்த்தியோட கூட சேர்ந்து நடிச்சாரு. ஸோ நெப்போலியன பற்றிய செய்திகள். அது நம்ம பையன் கல்யாணம், நெப்போலியன் வர்றது, நெப்போலியன் வீடியோ குடுக்குறது, பேட்டி குடுக்குறது எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப நெப்போலியன பத்தி எங்க நெப்போலியன் அப்படின்னு தேட மாட்டாங்க. ஒருவேளை எந்த செய்தியுமே வரல 20 வருஷத்துக்கு மேலன்னா, பிரபலமா இருந்த நெப்போலியன் எங்க? கருத்த மச்சான் அப்படின்னு பாடின நெப்போலியன் எங்க? அப்படின்னு எல்லாருமே பார்க்க தானே செய்வாங்க. இதுதானே இயல்பு. அப்படிதான் கரண் அவர பத்தின எந்த விதமான தகவல்களும் 2016க்கு அப்புறம் பதிவிடப்படல. ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு கெட்டப்ல லைட்டா தோலெல்லாம் சுருங்கி வந்தது. தோல் சுருங்கி வந்தது அப்படின்னா, அதாவது எப்படி இருந்த கரண் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அத ஒரு மீம்ஸா வந்து போட்டு, அத ஒரு மீடியால வந்து அத ஒரு நியூஸா கன்டென்ட்டாலாம் மாத்திட்டு இருந்தாங்க. அது என்னங்க 55 வயசு, 56 வயசு ஆகுது கரணுக்கு. 56 வயசுல வந்து ஒரு சின்னதா தோல் சுருக்கம் வராதா? ஒரு 18, 20 வயசு பையன் மாரியா இருப்பாங்க. ஸோ அது ஒரு கன்டென்ட்டா? இப்படி வந்து ஆள் எங்க இருக்காருன்னு தெரியாதனால, பலவிதமான யூகங்கள் இன்னைக்கு மீடியாலாம் எப்படின்னா, சும்மா நேரடியா இருந்தா கூட அவர பத்தின ஏதாவது ஒரு செய்தி சொல்றாங்க. எங்க இருக்காருன்னே தெரியாதுன்னும்போது, அது ஒரு கன்டென்ட்டா மாத்துறாங்க. அது தப்பு. அவர் எங்கேயோ இருக்காரு, நல்லா இருக்காரு. நிச்சயமா நல்லா இருக்காரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா சினிமா துறையில அவர முகத்த காமிக்கிறதுக்கு ஏனோ, எதனாலயோ விருப்பப்படல. அது என்ன காயப்பட்டாரா? என்ன அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு? ஏன் வந்து இப்படி நீண்ட இடைவேளை? ஏன் வந்து இப்படி விலகல்? அதெல்லாம் நமக்கு தெரியல. கண்டிப்பா சார். ஆனா வந்து லாஸ்ட்டா இந்த பதிவ நம்ம சொல்றதுக்கு காரணமே, நீங்க சொல்லியிருந்த மாரி தான். ஆரம்பத்துல வந்து அவரு திரும்பி வரணும், திருப்பி நடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றத நீங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது? இல்ல கரண பொறுத்தவரைக்கும் நல்ல ஆக்டர் தம்பி. நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல்ட் அவுட் ஆயி வந்து கரண் வந்து ஃபீல்ட விட்டு போல. ஒரு சில நடிகர்களுக்கு அவங்க மார்க்கெட் வந்து போயிரும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரசிகர்கள் பார்க்குறதுல ஒரு சலுப்பு வந்துரும். அதனால என்னன்னா, அடுத்தடுத்து படங்கள் இல்லாம அப்படியே மெதுவா நகர்ந்து வேற ஏதாவது பிசினஸ் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல வந்து தேடி போயிருவாங்க. பல பேர் நம்ம உதாரணமா சொல்லலாம். அந்த வகையில உள்ள நடிகர் கிடையாது கரண். கரண பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கும் கரண் வந்து அவருக்கு 56ஓ, 57 வயசோ தான் ஆகுது. இன்னைக்கும் கரண் வந்து மறுபடியும் ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிக்க வந்தார்னா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். கரண் இந்த ஹீரோவோட காம்பினேஷன்ல மறுபடியும் நடிக்க வராரு அப்படின்னா, நிச்சயமா ஆடியன்ஸ்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். கரண விரும்புறாங்க. கரண வந்து மறுபடியும் ஸ்க்ரீன்ல பார்க்க மாட்டோமான்னு ரசிகர்கள் நெறைய பேரு கரணுடைய ரசிகர்கள் ஏங்குறாங்க. கரணுடைய ரசிகர்கள்னு சொல்லும்போது, இங்க முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பதிவிட்டே ஆகணும். அது என்ன அப்படின்னா, கரண் வந்து ரசிகர் மன்றத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தார். ரசிகர் மன்றத்த ரசிகர் மன்றமா வச்சுக்கல. அவர் ரத்த தான முகாம், அன்னதானம் ம ம போ மொ ம போடுறது, இப்படி நெறைய விஷயங்கள வந்து ரசிகர் மன்றம் மூலமா கரண் வந்து பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த தேவர் சிலை இருக்குல்லையா நந்தலத்துல, அது பக்கத்துல தான் கரணுடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்க ரசிகர் மன்றத்துக்குன்னு தனியா
ஒரு ஆஃபீஸே வச்சுருந்தார், ரூமே வச்சுருந்தார். அங்கே டெய்லி ரசிகர் மன்றம் வருவாங்க, தலைவர்கள் வருவாங்க, கரண்ட்டை பேசுவாங்க. இப்படி ரசிகர்களோடையும் ரசிகர் மன்ற தலைவர்களோடையும் தொடர்ந்து வந்து ஒரு இணைப்பிலே தான் வந்து கரண் இருந்துகிட்டு இருந்தார். மறுபடியும் வந்து கரண் வந்து எப்போ நடிக்க வந்தாலும் கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்கும். ஸோ அது கரண் அவர் இந்த பேட்டியை பார்க்கலாம், அவர் உண்மையிலுமே பார்க்கலாம். இன்றைக்கி ஊடகங்களில் வர பேட்டிகள்லாம் பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ பார்த்து மனம் மாற்றம் ஏற்பட்டு வந்தால் சந்தோஷம்தான். நல்ல ஒரு நடிகர். அவர் மறுபடியும் நடிக்க வந்தார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஏன் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரில. அதோடைய அவர் பல காரணங்கள் அதுக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருக்குது. கரண் வந்து மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா எதிர்பார்க்குது. அண்ட் உங்களுடைய ரொம்ப நேர்மையான, உண்மையான அண்ட் வாழ்வியலான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.